ஏசியோட அவுட்டோர் யூனிட்டுக்கு வெயில் படாமல் மழை தண்ணி படாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷேடர் வந்து செட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கே. நம்மளும் இப்படி ஒன்று செட் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அதோட பேரே வந்து அவுட்டோர் யூனிட். அதை டிசைன் பண்ணுற பர்பஸே வந்து அவுட்டோரில் வெயிலையும் மழையிலையும் அது ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் இது வந்து நெசசரி கிடையாது. பட் இதை போட்டிங்க அப்படின்னா ஒரு சில மைன்யூட்டான அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் டேரெக்டாக வெயில் படாது அப்படின்றதுனால பகலில் நீங்கள் ஏசியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக மில்லி வாட் அளவுக்கான எனர்ஜி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த எனர்ஜி மீட்டரால் கவுண்டே பண்ண முடியாது. அக்யூரசியில் அது அடி வாங்கிடும். ஏன்னா கம்ப்ரஸர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரில் தான் ஓடும். நீங்கள் ஷேடர் வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக காற்று கூலாக வரப்போகிறது கிடையாது. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா, காக்கா, குருவி, அணில் இதெல்லாம் சேஃபாக வந்து கூடு கட்டுற மாதிரி நீங்கள் ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அது அழகாக வந்து கூடு கட்டும். இன்வெர்டர் போர்டு இருந்ததுன்னா அது பின்னாடி போய் ஒட்டிக்கிட்டு அதுவும் செத்து போயிடும். உங்களுக்கும் 6000 ரூபா செலவு வைக்கும். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் தான். அதுக்காக இன்வென்ஷன் பண்ணிக்கிட்டேவா இருக்கிறது? கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்.